பணி நிரந்தரம் கோரி போராடிய துப்புரவுத்துறை தூய்மை பணியாளர்கள் நேற்று வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டிருக்காங்க சார். அவங்களுடைய கோரிக்கை எப்படி பாக்குறீங்க? இந்த கைது எப்படி பாக்குறீங்க? அது அவங்களுடைய கோரிக்கையானது ரொம்ப நியாயமான கோரிக்கை. அது ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த கோரிக்கையை முதல்ல வச்சதே திமுக தான். அப்போ அவங்க வந்து எதிர்க்கட்சியா இருந்தாங்க. அப்போ இதே மாதிரி NULM ஊழியர்களை வந்து பணியில இருந்து அவங்க அப்புறப்படுத்தி மறுபடியும் கான்ட்ராக்ட்ல விட்டாங்க. அதை எதிர்த்து அப்ப இருக்கிற ஜோன்ல வந்து சில பேர் வந்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் எல்லாம் மாநகராட்சி கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் வச்சாங்க. அப்போ இதே எதிர்கட்சி தலைவராக இருந்த திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு கடிதத்தை எழுதி அப்போதைய மாநகராட்சி கமிஷனர் பிரகாஷ்னு ஒருத்தர் இருந்தாரு, அவருக்கு கொடுத்து அனுப்புனாரு. அது யாரு எடுத்துட்டு போயிட்டாங்க, அந்த கடிதத்தை எடுத்துட்டு போனவங்க யாரு அப்படின்னா மா சுப்பிரமணியம் தான். அவர் எடுத்துட்டு போயிட்டு கொடுத்து அந்த கடிதத்துல என்ன இருக்கு அப்படின்னா, அவங்கள வந்து நீங்க பணி நிரந்தரம் பண்ணணும் நீங்க அப்படின்னு அந்த ஸ்டாலின் வந்து அதை எழுதிட்டு இருந்தாரு. அதை அந்த லெட்டரை தான் வந்து மாநகராட்சி கமிஷனர் முந்தைய மாநகராட்சி கமிஷனர்கிட்ட கொடுத்தாங்க. கொடுத்துட்டு அவர் வெளியில வந்து மா சுப்பிரமணியம் ஒரு பேட்டியில சொன்னாரு, இது போல வந்து அராஜகம் பண்ணக்கூடாது, இந்த அரசு அதிமுக அரசு அராஜகம் பண்ணக்கூடாது, அவங்க வந்து பணி நிரந்தரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதே போல கான்ட்ராக்ட்ல விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க அழுத்தம் திருத்தமா சொன்னாங்க. அதே போல அது முடிஞ்சு தேர்தல் பிரச்சாரத்திலேயே வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து தூய்மை பணியாளர்களை அழைத்து அவர்களை வந்து கேள்வி கேட்க வச்சு மறுபடியும் அவர் ஒரு பதில் சொன்னாரு, இன்னும் நீங்க 1 மாசம் பொறுத்துக்குங்க, 2 மாசம் பொறுத்துங்க, திமுக ஆட்சி வந்த உடனேயே உங்களுடைய கோரிக்கைகள் வந்து நிறைவேறும், உங்களை வந்து நாங்க பணி நிரந்தரம் செய்வோம் அப்படின்னு சொல்லி அவர் அந்த தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தார். அது மட்டும் இல்ல, அவங்களுடைய தேர்தல் அறிக்கையிலையும் உங்களை வந்து பணி நிரந்தரம் செய்வோம் அப்படின்னு சொல்லி தேர்தல் அறிக்கையிலையும் கொடுத்தாங்க. இந்த மாதிரி தூய்மை பணியாளர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டு அவர்களுடைய ஓட்டை வாங்கிட்டு இப்ப திடீர்னு வந்து ஒரு தனியார் நிறுவனத்துக்கு 5 மற்றும் 6 அந்த ஜோனை வந்து தனியாருக்கு விடுவது என்பது அவங்களுக்கு வந்து ஒரு துரோகம் இழைப்பதா கருதுறாங்க தூய்மை பணியாளர்கள். நீங்க சொல்லி இல்லைன்னா கூட பரவாயில்ல, அது வந்து அவங்க கேட்டிருக்க மாட்டாங்க. நீங்க வந்து அவங்க நம்பிக்கை கொடுத்தீங்க, அதன் மூலியமா வாக்கு வாங்குனீங்க, அது மூலியமா ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. நீங்க சென்னையில மட்டும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 30,000 பேருக்கு மேல தூய்மை பணியாளர்கள் வேலை செய்யறாங்க. அவங்க அத்தனை பேருக்கும் நீங்க வந்து வாக்குறுதி கொடுத்து ஒரு தூய்மை பணியாளர் வீட்டுல 4 பேர் இருந்தாங்கன்னா 30 × 4 1,20,000 ஓட்டு வாங்கியிருக்கீங்க அவங்க ஓட்டை. அது இல்லாம அவங்க கேம்பெயின் பண்ணியிருக்காங்க, திமுக ஆட்சிக்கு வந்தா நம்மள பண்ணி நிரந்தரம் பண்ணிடுவாங்க அப்படின்னு நம்பி அவங்களும் வந்து நிறைய இடத்துல பண்ணுதான் நான் அப்பவே கேள்விப்பட்டேன். நானு நேரடியாவும் அதை பார்த்திருக்கேன். நானு இப்படி எல்லாம் பண்ணிட்டு அவங்கள வந்து மறுபடியும் வந்து கான்ட்ராக்ட்ல தள்ளி விடுவது என்பது அவர்களுக்கு இழைக்கின்ற துரோகம். அது ஃபர்ஸ்ட் நம்பர் 1. 2வது, இந்த கான்ட்ராக்ட் முறை என்பது எப்பயுமே வந்து தொழிலாளர்களுடைய உழைப்பை உறிஞ்சுகிற ஒரு நடைமுறை தான் கான்ட்ராக்ட் சிஸ்டம் சொல்றது. அந்த கான்ட்ராக்ட் சிஸ்டம் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க பல்வேறு அமைப்புகள் இதுக்கு முன்னாடியும் சரி இப்பவும் சரி தூய்மை பணியாளர் அமைப்புகள் போராடிட்டு இருக்காங்க. ஏன் அந்த கான்ட்ராக்ட் சிஸ்டம் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு வந்து சரியான சேலரி கிடைக்காது. முதல்ல PF ESI பிடிப்புன்னு சொல்லுவாங்க, ஆனா சரியா கட்ட மாட்டாங்க. இன்சூரன்ஸ் அவங்களுக்கு போட மாட்டாங்க, யூனிஃபார்ம் சரியா தர மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய அவங்களுக்கு பிரச்சனை இருக்கு. ஒரு 5 நிமிஷம் லேட்டா வந்தாங்கன்னா அன்னைக்கு ஆப்ஷன் போடுவாங்க, ஆனா அவங்க வேலை செய்வாங்க. அவங்க அதே போல வந்து அவங்க கிட்டயே வட்டிக்கு வாங்குவாங்க. முக்கியமா வந்து அவங்களுக்கு ஹெல்த் சம்பந்தப்பட்ட இந்த மெடிக்கல் இதெல்லாம் அவங்க செய்யவே மாட்டாங்க. அவங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கோதான் வந்து கான்ட்ராக்ட் சிஸ்டத்துல வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கான்ட்ராக்ட் சிஸ்டத்துல யாராவது ரோட்ல அடிபட்டு ஏதாவது பிரச்சனை ஆனா கூட இந்த கான்ட்ராக்ட்காரங்க போய் பார்க்கவே மாட்டாங்க. அது நிறைய பிரச்சனை இப்பவே இருக்கு அது மாநகராட்சியில வேற ஜோன்ல. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு வந்து பணி நிரந்தரம் கொடுங்க அப்படின்னு கேட்பது என்பது ஒரு நியாயமானது. ஒருவேளை அவங்க வந்து இது முடியல அப்படின்னு சொன்னா கர்நாடகா ஆந்திரால வந்து ஒரு சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்றாங்க, டைரக்ட் பேமெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க. அந்த வந்து டைரக்டா மாநகராட்சி அவங்களுக்கு வந்து சேலரி கொடுக்கும். அவங்க பர்மனன்ட் ஒர்க்கர் இல்ல, ஆனாலும் அவங்களுக்கு டைரக்டா கொடுக்கும். இப்போ அவங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னா, தூய்மை பணியாளர் இந்த NULMல வந்து 23,000 ரூபாய் சேலரி கொடுத்தாங்க, நீங்க கான்ட்ராக்ட்ல விட்டு இருக்கீங்க, அவங்க எங்களுக்கு 12,000 ரூபாயும் 15,000 ரூபாயும் சேலரி தராங்களே
அப்ப அது எங்களுக்கு லாஸ் தானே. அது நாங்க 8 மணி நேரம் உழைக்கிறோம். நாங்க மத்தவங்களுடைய மலத்தை அள்ளி போடுறோம், மத்தவங்களுடைய குப்பையை அள்ளி போடுறோம். அப்ப எங்களுடைய கஷ்டத்தை நீங்க பார்க்கவே மாட்டேன்றீங்களே அப்படின்றதுதான் அவங்களுடைய மிகப்பெரிய வேதனை குரல் அது. அதனால இந்த திமுக அரசாங்கம் அதை முதல்ல நிறைவேற்றணும். அவங்கள வந்து பணி நிரந்தரம் செய்யணும். மூன்றாவது, இவங்களுக்கான ஒரு ஆணையம் வந்து மாநில லெவல்ல இன்னைக்கு வரைக்கும் அமைக்கப்படாமலே இருக்கு. இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட ஒரு 12 மாநிலங்கள்ல ஆணையம் இருக்கு. இங்க வந்து நல வாரியம் தான் இருக்கே தவிர ஆணையம் இல்ல. இந்த ஆணையம் இல்லாததுனால அவங்க வந்து தங்களுடைய பிரச்சனை எங்க போய் சொல்றதுன்னே தெரியாம இருக்காங்க. தேசிய லெவல்ல ஆணையம் இருக்கு, ஆனா ஸ்டேட் லெவல்ல 12 ஸ்டேட்ல இருக்கு. இங்க வந்து ஆணையம் அமைப்பதற்கு இந்த திமுக அரசாங்கம் தடையாக இருக்கிறது. நான்காவது விஷயம், இந்த அரெஸ்ட் பண்ண அந்த விதம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப மோசமான விஷயமா நான் பார்க்கிறேன். நான் ஒரு மனித தன்மையற்ற முறையில அந்த தூய்மை பணியாளர்களே அவங்கள வந்து கையாண்டு இருக்காங்க. அவங்கள வந்து காவல்துறை விட்டு அடிச்சு, மோசமா பேசி, தரன்னு இழுத்துன்னு போயிட்டு அவங்கள வந்து அப்புறப்படுத்தி கைது பண்ணியிருக்காங்க. இது உண்மையிலேயே ஒரு மனித உரிமை மீறல் தான் இது. இந்த திமுக அரசாங்கம் கண்டிப்பாக அகற்றப்பட வேண்டிய அரசாங்கம் என்பதுல தூய்மை பணியாளர்களுக்கு இப்போ உணர்ந்திருக்காங்க. இப்போ ஏன்னா வாக்குறுதி கொடுத்துட்டு தங்களை ஏமாத்திட்டாங்களே அப்படின்ற கோபம் அவங்களுக்கு என்னைக்குமே எப்பவுமே இருக்கு. அதே போல அவங்க செய்ததை வந்து யாராலுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு இந்த தமிழ்நாட்டையே தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டிய தூய்மை பணியாளர்கள், வைத்திருக்கின்ற தூய்மை பணியாளர்கள், அவருடைய வாழ்க்கையை வந்து நீங்க தூய்மையா வைத்திருக்கவில்லை, அவருடைய வாழ்க்கையை நீங்க வந்து சரியா கவனிக்கல அப்படின்றதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. நீதிமன்ற தீர்ப்பை காட்டி தான் இவங்க வந்து இந்த போராடின இடத்த வந்து அகற்றியிருக்காங்க. நீதிமன்ற தீர்ப்புனாலதான் அகற்றினாங்கிற வாதத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? சார், நீதிமன்றம் வந்து அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனா முதல்ல இவங்க தான் போனாங்க. திமுக அரசாங்கம் தான் வந்து அவங்களை அப்புறப்படுத்தணும்னு போனாங்களே தவிர இவங்க போல. ரெண்டாவது விஷயம், அந்த சாலையோரத்துல மட்டும்தான் அவங்க வந்து அமர்ந்து கொண்டு அவங்க வந்து தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி கொண்டிருந்தார்கள். யாருமே வந்து சாலையில வந்து இறங்கி யாருமே போராடல. யாருமே வருவங்க போறவங்க, அங்க பஸ் போயிட்டு தான் இருந்தது, கார் போயிட்டு தான் இருந்தது, எல்லா வண்டியும் போயிட்டு தான் இருக்கு. அலுவலகம் நல்லா பக்கத்துல இருக்கிற அந்த ரிப்பன் பில்டிங் இருக்கு இல்லையா, மாநகராட்சி அலுவலகம், இவங்க போராட்டத்தினால அங்க ஏதாவது பிரச்சனை வந்திருக்கானா? அப்படி இல்ல. அங்க ஏதாவது இடையூறு வந்திருக்கா அப்படின்னா இல்ல. அப்ப யாருக்குமே இடையூறு இல்லாத போது, அரசாங்கத்திற்கு இடையூறு இல்லாத போது, பக்கத்துல இருக்கிற மாநகராட்சிக்கு இடையூறு இல்லாத போது, போயிட்டு வந்து கொண்டிருக்கின்ற வாகனங்களுக்கு இடையூறு இல்லாத போது, போயிட்டு வந்திருக்கின்ற மக்களுக்கு இடையூறு இல்லாத போது, ஏன் திமுக அரசாங்கம் இவங்களை அப்புறப்படுத்த நினைக்குது? ஏன் அப்படின்னு சொன்னா, இது தமிழ்நாடு முழுக்க ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்துன்னு அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. அவங்களுக்கு இவங்களுடைய நியாயமான கோரிக்கை மக்கள் கிட்ட போய் சேர ஆரம்பிச்சது. இப்பதான் மக்கள் தன்னெழுச்சியாக இவங்களுக்கு ஆதரவு அளிக்க முன்வந்து கொண்டிருந்தார்கள். பல கட்சிகள் முன்வந்து ஆர்ப்பாட்டத்துல ஈடுபட்டாங்க, ஆதரவு தந்தாங்க. இதெல்லாம் திமுக அரசாங்கத்திற்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தி இருக்கு. நீங்க நினைச்சு பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 12-13 நாளா வந்து அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் வந்து பார்த்தாரா? இல்ல முதலமைச்சர் வந்து பார்த்தாரா? நேற்று இரவு கூலி படத்திற்கு முதலமைச்சர் போறாரு, நேற்று இரவு கூலி படத்திற்கு உதயநிதி ஸ்டாலின் போறாரு. அதை விட முக்கியமான பிரச்சனை இல்லையா இது? தூய்மை பணியாளர்களுடைய பிரச்சனை. கூலி படத்தை பார்ப்பதுதான் உங்களுக்கு முக்கியமான வேலையா? இல்ல மக்கள் போராடுவதை பார்த்து அவர்களுடைய பிரச்சனையை தீர்ப்பது உங்களுக்கு முக்கியமான கடமையா? எது முக்கியமான கடமை? அதனால இந்த அப்புறப்படுத்துறது வந்து ரொம்ப ரொம்ப மோசமான செயல் திமுக அரசாங்கம் செஞ்சது. இதற்கான கூலியை அவர்கள் கண்டிப்பாக 2026 பெறுவார்கள். நன்றி சார்.